நீங்கள் தாய்லாந்து போகலாம் முடிவு பண்ணீங்க, ஆனால் தனியாக போகலாமா இல்லை டூரிஸ்ட் பேக்கேஜில் போகலாம்னு ஒரே குழப்பமாக இருக்கா? கவலைப்படாதீங்க, அந்த குழப்பத்தான் தீர்த்து வைக்க தானே நான் இருக்கேன். தாய்லாந்து போகணும்னு நினச்சாலே ஒன்று டூரிஸ்ட் பேக்கேஜில் போகணும், அப்படி இல்லைன்னா நீங்களாக பிளான் பண்ணி போகணும். அது இல்லாமல் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தாய்லாந்து கிராமத்தான். ஸோ வெல்கம் டு கோன். தாய்லாந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு டவுட்டே உங்களுக்கு நம்மளே பிளான் பண்ணி தனியாக போயிடலாமா இல்லை ஏதாவது டூரிஸ்ட் பேக்கேஜில் போகலாமா, அதுதான் உங்களுக்கு மொதல் டவுட்டாக வந்து நிற்கும். இது ரெண்டுலேயுமே என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறத. இதில் முதல் நம்ம பார்க்க போகிற ஐட்னரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலாவாக தாய்லாந்து வர போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த லொக்கேஷன் போகணும், எவ்வளோ நாள் போனால் கரெக்டாக இருக்கும், என்னென்ன சைட் சீயிங் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐட்னரியை க்ரியேட் பண்ணணும். இந்த டேட்டில் வந்து இத்தனை மணிக்கு நம்ம அந்த லொக்கேஷன் போகணும், அதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக டைம் கன்சப்ஷன் ஆகத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணல அப்படின்னா உங்கள் ஐட்னரியை வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ சில சைட் சீயிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம் டேஸ் வந்து ஹாலிடேஸாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்க்காம ஐட்னரியில் போட்டு நீங்கள் அங்கே டேரெக்டாக போயிடுவீங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அது க்ளோஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணலை அப்படின்னா அன்னைக்கு டேயே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இதே நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜ் மூலியமாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாய்லாந்து வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு ஐட்னரி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. என்ன டைமில் வந்து உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவோம், எத்தனை மணிக்கு என்னென்ன சைட் சீயிங் நம்ம போக போகிறோம், உங்களை எத்தனை மணிக்கு ஹோட்டல் ட்ராப் பண்ணுவோம், எல்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் உங்களை மறுபடியும் ட்ராப் பண்ணுவோம், இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து A to Z கொடுத்துருவாங்க. ஸோ ஐட்னரியை பொறுத்த வரைக்கும் நீங்களாக பண்ணும்போது நிறைய டைம் போடணும், நிறைய எஃபர்ட் போடணும், ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி தாய்லாந்து போயிட்டு வந்தால் அவங்களோட ஐட்னரியை வாங்கி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே டூரிஸ்ட் பேக்கேஜ்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, A to Z வந்துடும். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ஐட்னரி போட்டுட்டு வாங்க. பட் நீங்கள் அதை தான் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சம்டைம் வந்து லேட்டாக எழுந்திரிக்கலாம், இல்லை சில சைட் சீயிங் வந்து ஐட்னரியை மாற்றி காலையில் போகிறது ஈவினிங் போய்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஐட்னரியை வந்து டைம் டு டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது. அவங்க என்ன டைம் சொன்னால் அந்த டைமுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். உங்களை அந்த டைமில் கொண்டு போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி கரெக்டாக அந்த டைம்லேயே எல்லாம் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான் டூர் பேக்கேஜில். பட் ஆனால் சில டூரிஸ்ட் கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அது யாருக்கெல்லாம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்பாக வர்றீங்க அப்படின்னா அந்த குரூப்பே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுங்க, ஒரு 9 o'clock வேணால் 10 o'clock போனால் அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ப்ரிஃபரன்ஸ். சில பேருக்கு சில சைட் சீயிங் போகலான்னு தோணும், சில பேருக்கு வந்து அந்த சைட் சீயிங் தேவையில்லை, எதுக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு தோணும். நீங்கள் சோலோவாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சைட் சீயிங்கை சூஸ் பண்ணி எங்கெங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா தனியாக வரீங்க, ஒரு ஜாயின்ட் டூரில் சேர்ந்து வரீங்க அப்படின்னா உங்கள் ஒரு ஆளுக்காக அவங்களோட ஐட்னரிலாம் மாற்ற மாட்டாங்க, அந்த பிளேசஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க, டைம் எதுவுமே மாற்ற மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்கேஸ் நீங்கள் ஒரு பல்காக குரூப்பாக வரீங்க, ஒரு 15 மினிமம் ஒரு 15 பேருக்கு மேலே நீங்கள் வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து உங்களோட டூரிஸ்ட் கம்பெனிகிட்ட பேசலாம், எங்களுக்கு இந்தந்த பிளேசஸ்லாம் வேணாம், நீங்கள் எங்களுக்கு இந்தந்த பிளேசஸை கொஞ்சம் அதிக டைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். இப்போ நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 to 5 பேர் இருந்தால் மட்டும்தான் அவங்க குரூப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்காக தனியாக வந்து ட்ரிப் எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் சோலோவாக இருக்கவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் கம்பெனி கால் பண்ணி அவங்க ஏதாவது குரூப் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களான்னு கேளுங்க. ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்படி கூட நீங்கள் தாய்லாந்து வரலாம். அடுத்து காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக வந்தாலும் சரி நீங்கள் பேக்கேஜில் வந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு காஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட் நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க என்னென்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எதுன்னு நம்மளே பார்த்துக்கணும். ஏன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டூரிஸ்ட் கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல், சைட் சீயிங்கு,
ஏர்போர்ட் பிக்கப் ஏர்போர்ட் ட்ராப் கொடுத்துருவாங்க, ஹோட்டலில் வித் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு, டின்னரு, வேற எங்கேயாவது சைட் சீயிங் போகிறது, அங்கே போகிற ஷாப்பிங்கு, இது எல்லாமே உங்களோட கை காசு நீங்கள் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்களா, 15,000 இருந்தால் போதும், 20,000 இருந்தால் போதும், தாய்லாந்து போய் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அவங்களால அந்த அமௌண்ட்டில் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னா நான் சொன்னபடி தான், உங்களுக்கு இந்த ஃப்ளைட் டிக்கெட் இருக்காது, லஞ்சு டின்னர்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 10 பேர் 15 பேர் வந்தால் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. பட் சில டூர் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா A to Z உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இன்க்ளூட் ஃப்ளைட் டிக்கெட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, சைட் சீயிங், ஏர்போர்ட் பிக்கப் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது என்னவா இருக்கும்னா உங்களுக்கான ஷாப்பிங், ஓகேங்களா? அது மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற செலவாக இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ப்ராப்பராக கேட்டுக்குங்க, கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அதை பொறுத்து தான் உங்களோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். அடுத்து சேஃப்டி அண்ட் சப்போர்ட். சேஃப்டி அப்படிங்கிறது நான் எதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கேம்ஸு. ஆக்சுவலாக தாய்லாந்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கேம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து நல்லாவே ஸ்கேம்ஸ் நடக்கும். இது தாய்லாந்து மட்டும் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரி போனாலுமே எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்களாக வரீங்க அப்படின்னா நீங்களே தான் உங்களை நல்லாவே பார்த்துக்கணும். எந்த ஒரு ஸ்கேமில் என்னையும் மாட்டாமல் இப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணி போகிறது அப்படிங்கிற நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் வந்தாலுமே நான் 100% வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 24 மணி நேரமே வந்து ஒரு டூரிஸ்ட் கம்பெனி உங்க கூட இருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம்ஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் தான் நடக்கும். நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் போகிறனால அவங்களே உங்களை பிக்கப் பண்ணி சைட் சீயிங் கூப்பிட்டு போகிறனால உங்களுக்கு அந்த ஸ்கேமில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஒரு 90% ஸ்கேம்ஸில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். பட் நீங்கள் ஈவினிங் டைமில் தனியாக ஷாப்பிங் போகும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது வாக்கிங் போகும்போதோ ஏதாவது ஸ்கேமில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கேமுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பார்த்து இருந்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எதில் வந்தாலுமே நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் தனியாக. ஸோ இதுக்காக தான் இதுக்கு முன்னாடியே ஸ்கேம்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து தாய்லாந்தில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்குது, அதை எப்போல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே கார்டு தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து லாங்குவேஜ். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. பட் நீங்கள் ட்ராவலராக வரீங்க அப்படின்னா ஒரு 3 days 4 days அப்படிங்கிறனால பெரிய இஷ்யூ இருக்காது, நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். பட் இங்கேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை இங்கேயே லாங் டைம் விசா எடுத்து இருக்க போகிறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதனால் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. அடுத்து மை ஒப்பீனியன். இந்த டூரிஸ்ட் பேக்கேஜ் யாருக்கு சூட் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேமிலியாக வரீங்க, இல்லை ஒரு கப்புள்ஸ் கூட சில டைமில் யூஸ் ஆகும். கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு கம்ஃபர்ட்டாக போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் வரலாம். இந்த தனியாக வர யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டில் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ பசங்க ஒரு கேங்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வரலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். பட் இது இவங்க தான் இந்த பேக்கேஜில் போகணும், இவங்க தான் தனியாக வரணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த சோலோவாக வர்றதும் இந்த டூரிஸ்ட் பேக்கேஜும் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன்னா அது என்ன அப்படின்னா அதுதான் தாய்லாந்து டூர் பிளானிங் அண்ட் கன்சல்டேஷன் சர்வீசஸ். இந்த சர்வீஸை யார் பண்ணுறா அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நான் தான். இதில் நான் என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரிப்பை பற்றின கன்சல்டேஷன், ஐட்னரி வேணும்னா ஐட்னரி பிளான் பண்ணி தரேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக உங்களோட என்டையர் ட்ரிப்பு ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் வந்து கைட் பண்ண நினச்சா அதையும் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோட கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டோம். நீங்கள் தாய்லாந்து வரணும்னா இந்த 3 டைப்பில் எப்படி வேணால் வரலாம். இதில் உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகும்னு நீங்களே பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தாய்லாந்து வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, அதையும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். யாராவது தாய்லாந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.